பேக் வேற எங்க இருக்கு மேடம்? ஏதாவது பிரச்சனையா மேடம்? எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏன் மேடம் எங்க மேல இவ்வளவு கோவப்பட்டு போக சொல்றீங்க? இன்னைக்கு உங்க வீட்டுல சிந்துக்கு நடந்த வளகாப்புல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நாங்களும் கேள்விப்பட்டோம் மேடம். எப்படி கேள்விப்பட்டீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? வேலையும் இல்ல, குடும்ப செலவுக்கு பணமும் இல்ல. அதான் உங்களை பார்த்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலான்னு உங்க வீட்டு பக்கம் வந்தோம் மேடம். அப்ப போன் பண்ண ட்ரை பண்ணோம் மேடம். அப்ப 2 பொம்பளைங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அவங்க கிட்ட யதார்த்தமா வீட்டுக்குள்ள பூர்ணிமா மேடம் இருக்காங்களான்னு கேட்டோம். அப்போ அந்த பொம்பளைங்க தான் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. ஓ, ஃபங்க்ஷனுக்கு வந்த அந்த பொம்பளைங்க சொன்னாங்களா? ஆமா மேடம். இந்த நேரத்துல இவனுங்க வந்தது கூட நல்லதா போச்சு. இவனுங்க கிட்ட சொல்லி எங்கேயாவது வீடு பார்க்க சொல்லலாமா? நீங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? சொல்லுங்க மேடம், என்னன்னு சொல்லுங்க மேடம். உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? என் சித்தியும் தம்பியும் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். அதை நீங்க தான் பார்த்து கொடுக்கணும். அவ்வளவுதானே மேடம்? இதெல்லாம் ஒரு விஷயமா? உங்களுக்கு எந்த ஏரியால வீடு வேணும்னு சொல்லுங்க மேடம், உடனே நாங்க பார்த்து கொடுக்குறோம். அவ்வளவு சீன்லாம் இல்ல. எங்க போனாலும் வீடு கிடைக்காம தான் இப்படி நடு ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க வேற ஏதாவது தான் பார்த்து சொல்லணும். இவங்களுக்கு இந்த ஊர்ல தங்கறதுக்கு இடம் கிடைக்கலையா? ஓ, கௌதம் சிந்துவை ஏமாத்தின விஷயம் வீடியோவா சோசியல் மீடியாவில் இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இவங்களுக்கு யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தினா நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் அவங்கள வச்சு நாம சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும். சூப்பர் ஐடியா. என்ன 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது வீடு பார்த்து கொடுக்க முடியுமா முடியாதா? மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஒரே ஒரு இடம் இருக்கு. ஆனா அது ரேவதி மேடத்துக்கும் கௌதம் சாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. ஏய், அது பிடிக்குதா இல்லையாங்கிறது அப்புறம் கதை. முதல்ல அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. இப்ப நான் குடியிருக்கிறேன்ல மேடம், அந்த வீடு தான் மேடம். என்னது? ஓ வீட்ல நாங்க வந்து குடியிருக்கிறதா? ஆமாங்க சார், நீங்களே சொல்லிட்டீங்க எங்கேயுமே இடம் கிடைக்கலன்னு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வீடு இருக்குன்னா அது என் வீடு தான். இப்போதைக்கு வந்து தங்கறதா இருந்தா வந்து தங்கிக்கோங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம் சார். சித்தி, இப்ப நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. கொஞ்ச நாளைக்கு பாபு வீட்ல நீங்களும் தம்பியும் தங்குங்க. பாபு நம்ம ஆள் தான். இவர் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவாரு. என்ன சொல்றீங்க சித்தி? எங்களுக்கு தான் வேற வழியே இல்லையே. இந்த ஆள் வீட்டுல தான் தங்கி ஆகணும். ஓகே பாபு, உன் வீடு எங்க இருக்கு? கிளம்பி போலாமா? மேடம், நாங்க 2 பேரும் பைக்ல முன்னாடி போறோம். நீங்க 3 பேரும் ஆட்டோல ஃபாலோ பண்ணி வாங்க. குமார், ஒரு ஆட்டோ பிடி. அந்த கூட்டு வரணும். வாங்க மேடம்.